நவ திருப்பதிகளில் முதன்மையானதாக விளங்கும் ஆழ்வார் திருநகரி அருள்மிகு ஆதிநாத பெருமாள் திருக்கோவிலில் சித்திரை பிரம்மோற்சவ திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. திரளான பக்தர்கள் தரிசனம். 108 வைணவ திவதேசங்களில் சிறப்பு பெற்றதான நவ திருப்பதி கோவில்களில் தூத்துக்குடி மாவட்டம் தாமிரபரணி நதிக்கரையில் ஸ்ரீவைகுண்டத்தை சுற்றிலும் அமைந்துள்ளது. நவ திருப்பதிகளில் 9வது ஸ்தலமாகவும் குருவுக்கு அதிபதியாகவும் ஆழ்வார் திருநகரி அருள்மிகு ஆதிநாத சுவாமி நம்மாழ்வார் திருக்கோவில் அமைந்துள்ளது. பழமையும் பெருமையும் உடைய இந்த திருத்தலத்தில் பங்குனி சித்திரை மாதங்களில் மூலவர் ஸ்ரீ ஆதிநாதருக்கும், மாசி மற்றும் வைகாசி மாதங்களில் சுவாமி நம்மாழ்வாருக்கு என 4 பிரம்மோற்சவங்கள் ஆண்டுதோறும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. இதன்படி இந்த ஆண்டிற்கான சித்திரை பிரம்மோற்சவ திருவிழா கொடியேற்றத்துடன் காலை சிறப்பாக நடைபெற்றது. இதற்காக மிருச்சங்கரணம், அங்குரார்ப்பணம் நடைபெற்ற பின் சேனை முதன்மையர் வீதி புறப்பாடும் நடைபெற்றது. அதன் மறுநாள் அதிகாலையில் கோவில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தரிசனம், காலசந்தி பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து கொடிப்பட்டம் மாடவீதிகளில் வலம் வந்து உற்சவர் ஸ்ரீதேவி, பூமிதேவி, நீலாதேவி சமேத பொலிந்து நின்ற பிரான் மற்றும் சுவாமி நம்மாழ்வார் சிறப்பு அலங்காரத்தில் கொடிமரத்திற்கு முன் எழுந்தருளினர். திருக்கோவில் முன் அமைந்துள்ள கொடிமரத்திற்கு அர்ச்சகர் புண்ணியாக வாசனம், கும்ப பூஜை, அபிஷேகங்கள் நடத்தினர். கொடிப்பட்டத்திற்கு பூஜைகள் நடைபெற்ற பின் கொடியேற்றமானது நடைபெற்றது. கொடிமரத்திற்கு தர்பை புற்களாலும் பட்டு வஸ்திரங்கள் கொண்டும் மலர் மாலைகளால் சிறப்பாக அலங்காரம் செய்விக்கப்பட்டு மகா கற்பூர ஆகாரத்தையும் காண்பிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் ஆழ்வார் திருநகரி எம்பெருமானார் ஜீயர் சுவாமிகள், ஆச்சாரிய புருஷர்கள் கலந்து கொண்டு திவ்ய பிரபந்த பாராயணம் செய்தனர். பின் தேர்கால் நடும் நிகழ்வும் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் செயல் அலுவலர், தக்கார், உபயதாரர் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்து வருகின்றனர்.